இந்த வீட்டில் ஒரு குட்டி பொண்ணு வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அவங்க விளையாண்டுட்டு இருக்கிறப்ப தவறி கிணத்துக்குள்ள விழுந்து இறந்து போயிட்டதா சொல்றாங்க. பாப்பா நீ வாது எட்டி பார்த்தது ஹலோ buddies அண்ட் ஹோமிஸ், வெல்கம் பேக் டு அவர் எங்களோட இன்னொரு பேய் வேட்டை. இன்னைக்கு நம்ம ஒரு மோசமான சம்பவம் நடந்த ஒரு வீட்டை தான் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இந்த வீட்டில் ஒரு குட்டி பொண்ணு வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அவங்க விளையாண்டுட்டு இருக்கிறப்ப தவறி கிணத்துக்குள்ள விழுந்து இறந்து போயிட்டதா சொல்றாங்க. அவங்களோட ஆன்மா இன்னமும் இந்த வீட்டில் சுத்திட்டு இருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வீடியோ எடுத்து பார்க்கலாம். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பேய் வீடியோ பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. உங்க வீட்டு பிள்ளையார் நினைச்சு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நானும் பிரசாந்தும் புதுசாக ஒரு லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். லொக்கேஷனை பார்த்தா ரொம்ப உள்ளார ஒரு ஏரியாக்குள்ளார தனியாக இருக்குது. ஃபுல்லாக சுற்றிலும் காடாக இருக்குது. ஒரே மயான அமைதியாக இருக்குது. வீடியோ எடுத்து பார்த்தா தான் என்னன்னு தெரியும். ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. எனக்கே பயமாக இருக்குது லைட்டாக. என்ன மச்சான், நீ எப்படி ஃபீல் பண்ணுற? எப்படி இருக்கும் உள்ளார? எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது. பட் அதை விட ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்குது. இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கலாம். ஆமாம், அதுதான் பெரிய இதாக இருக்குது. ஆளுங்க யாராச்சும் வந்துடுவாங்க. பேய்ங்க தொல்லையோட நாய்ங்க தொல்லை தான் அதிகமாக இருக்குது. பார்த்துக்கலாம்ல? பார்த்துக்கலாம். ஓகே, சரி, ஓகே. பட் இப்போ நம்ம பேய் வேட்டைக்கு போகலாம். பட் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓ, பேய் வேட்டைக்கு போகலாமா? போகலாம். கெட் ரெடி ஃபோக்ஸ். என்னடா இங்கே இவ்வளோ தெரிய வந்துருக்கு? இன்னும் உள்ளார வீட்டுக்குள்ளார ஒரு மரமே வளர்ந்துருக்கு. பார்த்து போ மச்சான். பாம்பு வீட்டில் மரம் இருக்கா இல்லை மரத்தில் வீடு இருக்கான்னு தெரியல. பாம்பு கூட இருக்கலாம். பார்த்து போ. சேஃபாக வரா? மச்சான் உள்ளார ஆள் இருக்காங்களா? பார்த்துக்கலாம். உள்ளே யாராவது இருக்கீங்களா? ஹலோ ப்ரோ, யாருன்னா இருக்கீங்களா உள்ளாரா? போடா மச்சான். கதவுலாம் திறக்கவே முடியல, டைட்டாகி போய் கிடக்கு. உள்ள வவ்வால் கூட்டமே இருக்குடா. வவ்வால் என்ன நம்மளுக்கு என்ன புதுசா என்ன? வீடு செமையாக இருக்குடா. செமையாக இருக்கா? பாத்துடா. என்னடா சொல்ற? ஆமா, வந்தோனே எப்பா உள்ளார எவனும் பூந்துட்டாங்களா? இதெல்லாம் வாய்ப்பே இல்லைடா. ஆக்சுவலாக பக்கத்துலேயே ரோடு இருக்குது. லைட்டாக நாங்கள் லைட்ஸ்லாம் ஆன் பண்ணியிருக்கோம்ல, அந்த லைட்டாக அந்த வெளிச்சம் வெளியில் போனால் கூட பெரிய ரிஸ்க் ஆகிடும். ஸோ எதுவாக இருந்தாலும் பார்த்து யோசிச்சு தான் நாங்கள் வீடியோ எடுக்கிற சுச்சுவேஷனில் இருக்கோம். ஆமாம், பார்த்துக்கலாம். நீ அங்கே பாரு, வீடு பக்கத்துலேயே ஒட்டி ரோடு. மச்சான் இங்கே பாடுறா. நான் சொன்னேன்ல கிணறு, இதாக இருக்குமோ? என்னடா இதுவாக இருக்குமோ? இதான்டா அந்த கிணறு. பார்த்து போ மச்சான். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? மச்சான் பாத்துறா, உள்ளார எழுத்துற போகுதுடா. எட்டிலாம் பார்க்காத. என்னடா ஆழ்துளை கிணறு மாதிரி போகுது? இந்த வீட்டுக்குள்ள பயம் இல்லை மச்சான்.
சுற்றிலும் அந்த இதாக இருக்குது பாரு, காடாக இருக்குது பாரு, காட்டுக்குள்ளேருந்து எவனும் இறங்கிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. அதுக்கெல்லாம் மோஸ்ட்லி வாய்ப்பு இல்லைடா. வா உள்ளே போகலாம். வெளியில் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. போ உள்ளே போ. நான் கேள்விப்பட்டிருக்கேன்டா, என்னதான் சின்ன வயசுல இறந்து போயிருந்தாலும் பெரிய வயசுல இறந்து போனவங்களுக்கும் சின்ன வயசுல இறந்து போனவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். சின்ன வயசுல இறந்து போனவங்க எப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய கனவுகள் இருக்கும். ஆமா ஆமா. அல்பாயுஸ்ல இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட ஆன்மா இன்னமும் அவங்க நினைச்சா கூட அவங்க அவ்வளவு சீக்கிரம் அவங்கள்ட்ட ஆன்மா சாந்தி அடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா. அண்ட் அது மட்டும் இல்லை, ரொம்ப சின்ன வயசுல இறந்து போனவங்கலாம் நிறைய பேர் நானே கேள்விப்பட்டிருக்கேன். அதான். அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்ப உக்கிரமாவும் இருப்பாங்க. அதான் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். நம்ம விளையாட்டா ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறப்ப அவங்க நம்ம கிட்ட விளையாட்டாவும் பண்ணுவாங்க. அது நமக்கு பெரிய ஒரு இம்பாக்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ உனக்கு பல இடத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன், பார்த்து வார்த்தையை. உள்ள யாராவது இருக்கீங்களா? கிச்சன்டா. என்னடா அது மச்சான், அதோட வேலையை ஆரம்பிச்சிருச்சுடா. ஈடு வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சுடா. ஃபஸ்ட்டு எங்கேருந்து வந்துச்சோ அங்கேருந்து தாண்டா சவுண்டு வருது. டேய் என்னடா இது? இந்த வீட்டில் எங்களை தவிர வேற யாராவது இருக்கீங்களா? வந்தோடனே வேலை கட்ட ஆரம்பிச்சிருச்சு மச்சான். அது ஹலோ இல்லாமையா அப்படிலாம் சவுண்டு வருது? இன்னும் வேற 2 ஃப்ளோரை பார்க்கணும். இந்த வீட்டில் எங்களை தவிர வேற யாராவது இருக்கீங்களா? சைலண்டா இருக்குல்ல? ரொம்ப சைலண்டா இருக்கா. ஆனா எதிர்பார்க்காத நேரத்துல தான் ஏதாவது ஒன்று நடக்குது. அதான் கதவு கிட்ட நிக்கிறது, பின்னாடி இருந்து எவனாச்சும் வந்து கவ்விடுவானோன்னு பயமா இருக்கு. வேற தாயோலி வெளியிலேருந்து சவுண்டு வந்துருக்குமோ? ஒரு பார்க்கலாமா? டைம் வேஸ்ட் பண்ணலாம். சரி வேற நம்ம முடிச்சுட்டு கிளம்பலாம்டா. பார்த்து போடாடி. ரூம்குள்ள கக்கூசா? பாத்ரூம்டா. பாத்ரூம்க்கு 2 கேட்டு, இங்கேருந்து அங்கேருந்து வரும். கனெக்ட் ஆகுதா? கனெக்ட் ஆகுதா? பரவாயில்ல. என்ன மச்சான், ஆனால் எனக்கு ஒன்று தானே புரியல. நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் தான் ஏதாவது ஒன்று நடக்குது. ஏதாவது ஒன்று நடக்கும், ஏதாவது ஒன்று பார்ப்போம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம்டா. யாரு? லைட் வேற. ஹலோ பயமா இருக்குடா ரொம்ப. அடி நம்ம சுற்றி யாருமே இல்லை. அதான் ரேண்டமாக நிறைய சவுண்ட் கேட்குது. அது கண்டினியூவாக கேட்குதுன்னா என்னடா? அதான் என்ன, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குதா. என்ன சொல்றடா? ஃபர்ஸ்ட் ஒரு டைம் சவுண்ட் அங்கேருந்து கேட்டு இப்போ இங்கேருந்து இப்போ மாறி மாறி கேட்குது. கிளாஸ்லாம் உடஞ்சி கிடக்கு, பார்த்துப்போ. ஹலோ பார்த்துக்கலாம் போ. அதுவும் டைட்டாக உள்ள போக முடியும். அப்படிதான் சுற்றி போகணும் போது. என்ன பண்ணுறது தெரியுமா? நீங்கள் இருந்து வீடியோ எடுத்து நான் உள்ள போயிட்டேன். சரி. ஹலோ நீங்கள் எங்களை தவிர வேற யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க. மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குல்ல? ஆமாம் பார்த்துக்கலாம். இங்கேயே இவ்வளோ இதாக நடக்குது, மேலே என்னென்ன இருக்குன்னு இது வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். முடியோட தான் வந்துருக்கு. பார்த்து போ. ஸ்டெப்ஸ் ரொம்ப அட்வென்ச்சரா இருக்கு. பார்த்து ஏறு.
பார்த்து போ மச்சான். அப்படியே கீழே இருந்த மாதிரி இருக்கு. கீழே இருந்த மாதிரியே இருக்கு அப்படியே. அதான் 3 வீடும் ஒரே பேட்டர்னில் இருக்குது. ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டிருக்காங்க. நீ சொன்னீல இந்த பாப்பா ஒரு வேளை ஸ்டிக்கர் ஒட்டி விளாண்டுருக்கும்னு நினைக்கிறேன். பாப்பா காரில் வர இருக்கும். ரேஸ் காராக ஒட்டி இருக்குல்ல. ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு நேம் எழுதியிருக்கு. அச்சயன். இறந்து போனது பையனா பொண்ணாடா? தெரியல மச்சான். நீ தானே பொண்ணுன்னு சொன்ன. பொண்ணுன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். அச்சயன். அச்சயன்னா பையன் நேம் தானே? ஆமாம், அச்சயன்னா பையன் நேம் தான். அச்சயா தான் பொண்ணு நேமு. சரிவா பார்க்கலாம். அச்சயன்னு போட்டிருக்கு. உள்ளே யாராவது இருக்கீங்களா? நீ வேற பொண்ணு நேமுன்னு சொன்ன. ஒருவேளை செத்து போனது பையனாக தான் இருக்குமோ? ஹலோ. என்னடா மச்சான் அது? இங்கேயே ஆரம்பிச்சிச்சுடா வேலையடி. ஆமாண்டா, இங்கேயே இருந்தாண்டா. என் பின்னாடி இருந்து கேட்டுச்சு மச்சான். இருக்கீங்களா மச்சான்? எனக்கு தெரிஞ்சு என்னமோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன்டா. பயமா இருக்குடாடி. மெஸ்ஸியா? யாரா? இன்னொரு பொண்ணா அது? இது இப்போ பொண்ணு நேம் மாதிரி தானே இருக்கா? மெஸ்ஸியா பொண்ணு நேம் மாதிரி தானே இருக்கு. அதான் ஒரு வேளை மெஸ்ஸியாவோட வேலையாக இருக்குமோ அது? மெஸ்ஸி. ஹலோ, உங்க பேர் மெஸ்ஸியாவா? என்ன மச்சான் ரெஸ்பான்ஸ் இல்லை. உங்க பேர் மெஸ்ஸியாவா? என்ன மச்சான் அது? உள்ள இருந்தா சவுண்ட் கேட்டுச்சு. ஆமாண்டா. உள்ள இருக்கீங்களா? ஹலோ, என்ன மச்சான்? இருக்கீங்க? சுற்றி சுற்றி இப்போ இதாக சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குடா. உள்ள இருக்கீங்களா? மெஸ்ஸியா? என்னடா அது? மறுபடியும் உள்ள இருக்கீங்களா? ஆமாம் மச்சான். என்னடா தொடர்ந்து வந்ததுன்னு சவுண்டாக கேட்டுட்டு இருக்கு. இது இங்கே தானே கிடையாது. ஆமாண்டா. எப்படி அங்கே போச்சு? ஷோர்டா இங்கே தான் இருக்கு. இங்கே தான் இருக்கு. ஆமாம், நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனால் இங்கே தான் இருக்கு. என்னடா சொல்கிற நீ? பயமாக இருக்குடா மச்சான். நீங்க பையனா இல்லை பொண்ணா நான் தெரிஞ்சுக்கலாமா? அந்த டவுட்டு தான் எனக்கும் வந்ததுலேருந்து. என்ன மச்சா இருக்கும்? பொண்ணா? நீங்க பையனா இல்லை பொண்ணா? உங்க பேரு அச்சயனா இல்லை மெஸ்ஸியாவா? ஹலோ, நீங்கள் பொண்ணா பையனான்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் என்கிட்ட சொல்லுவீங்களா? உங்கள் பேர் என்னன்னு எங்கள்கிட்ட சொல்லுவீங்களா? நீங்கள் பயப்பட வேணாம். எங்கள்கிட்ட தாராளமாக வந்து பேசலாம். நீங்க பையனா இருந்தா சைலண்டா இருங்க. இன்கேஸ் நீங்க ஒரு பொண்ணா இருந்தா ஏதாவது சவுண்ட் போட்டு நீங்க பொண்ணு நீங்க தெரியப்படுத்துங்க. ஹலோ, இஃப் யூ ஆர் a boy, don't make a sound, keep quiet. If you are a girl, please make a sound. Hello. சவுண்ட் கேட்குது. பயமா இருக்குடா மச்சான். இந்த சவுண்டு நீங்க கேளா? உங்க பேர் மெஸ்ஸியாவா? மச்சான் வெளியில யாரோ நடந்து போற சவுண்டு மாதிரி கேக்குதுடா. வெளியிலான்னு மட்டும் கிடையாது. இப்போ நம்ம கீழே நம்ம வீடியோ எடுத்துருந்தோம்ல கிரவுண்ட் ஃப்ளோரில், அப்போது இந்த ஃப்ளோரில் யாரும் நடந்து போகிற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. நான் உங்கள்கிட்ட சொல்லலை. ஆமாம், சுற்றி வெளியிலையா? இல்லைடா, மேலே நம்ம இப்போ நிற்கிறோம்ல, இந்த ஃப்ளோரில் யாரும் நடந்து போகிற மாதிரி கீழே சவுண்ட் கேட்டுச்சு, அந்த வைப்ரேஷன். இப்போ என்னன்னா நம்ம இங்கே 2 வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். நீ என்ன சொல்கிறீங்கன்னா வெளியில் இருந்து சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்கிறேன். என்ன
நான் ஷுவரா சொல்லுவேன்டா, ம் நம்மளை சுத்தி தான் இருக்காங்க. கண்டிப்பாடா. எங்கேயோ ஹைட் ஆகி நின்று நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தானே எவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் காட்டுறாங்க நம்மளுக்கு. அதான் இல்லைன்னா நான் ஏன் சைலண்டாக தானே இருக்கும். எங்கேயோ ஹைட் ஆகி நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க, வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம முன்னாடி வர மாட்டேங்கிறாங்க. வர வச்சிருவோம், ஓகேவா? சவுண்ட் உள்ள இருந்தாலும் இருந்துச்சு. ம் ரொம்ப இதாக இருக்கு அடி. இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆமாம், இறந்து போனது பொண்ணு தான். ஆமாம், நேம் மெஸ்ஸியா. கண்டிப்பாக பொண்ணு தான் அது. நீ சொன்னதுக்கப்புறம் சவுண்டு வருது. அதான் நேம் வந்துட்டு மெஸ்ஸியா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். மெஸ்ஸியா. மெஸ்ஸியா மெஸ்ஸியா தமிழ் நேம் இல்லைல்ல இது? கண்டிப்பாக தமிழ் நேம் கிடையாது. இது கிறிஸ்டியன்களாக இருக்கும்னு நினைக்கிறேன்டா. இருக்கலாம்டா. இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இறந்து போனது ஒரு பொண்ணு தான், சின்ன பொண்ணு ஆவி தான். அவனோட நேம் மெஸ்ஸியா, ஓகேவா? மெஸ்ஸியா ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அதை வச்சு நம்ம கம்யூனிகேட் பண்ணணும், ஓகேவா? ட்ரை பண்ணலாம். நம்மளை எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரி, நம்ம ட்ரை பண்ண முடியும். மெஸ்ஸியா என்ன மச்சா அது? ஏதோ ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரியே இருக்கு. அந்த சின்ன பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி. ஆமாம், 4 கையும் அப்படியே பதிஞ்சிருக்குடா. 4 கையும். அதாவது 5 விரல்னு சொல்கிறதுக்கு பதிலாக 4 விரல்னு சொல்கிறாங்க. இது இது மட்டும் லைட்டாக அலைஞ்சிருக்கு, இது ஃபுல்லாக. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, பயங்கரமாக ஆக்டிவிட்டி நடக்குது. ரொம்ப பயமாக இருக்குது. எப்படி தான் வீடியோ எடுத்துகிட்டு போகிறோன்னு தெரியல. பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக. மெஸ்ஸியா, நீங்கள் இறந்து போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கிணத்துக்குள்ளே தவறி விழுந்து இறந்து போயிட்டீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். நீங்கள் இறந்து போகிறதுக்கு முன்னாடி என்ன கேம் விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னு முதல்ல சொல்ல முடியுமா? ஹைட் அண்ட் சீக்காக இருக்குமோ? ஹைட் அண்ட் சீக்கா மோஸ்ட்லி எல்லா பெரிய படத்துலையும் சாவத்துக்கு முன்னாடி சின்ன பொண்ணுங்கள்லாம் இது ஹைட் அண்ட் சீக்கு தான் விளையாடும். ஆமாம் சாண்டி கேட்குது, மேலேருந்து தாண்டா வருது. இது இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குடா. ப்ளீஸ், உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த ரூம் நினைக்கிறோம்ல, மேலே இருந்து யாரோ ஒரு ஜம்ப் பண்ணுற மாதிரி நடந்து போனால் ஒரு வைப்ரேஷன் வரும். ஆமாம், அது மாதிரி எனக்கு சவுண்ட் கேட்கும். இதே போட்டு உருட்டுற மாதிரி சவுண்டு வருதுடா. அது மாதிரியும் சவுண்டு வருது. ஆக்சுவலாக எனக்கு ஒரு விஷயம் புரியலடா. என்ன மச்சான்? அந்த சின்ன இறந்து போனாச்சுல, அந்த சின்ன பொண்ணோட வீடு எதுன்னு தெரியல. கிரவுண்ட் ஃப்ளோரா இந்த இடமா? இல்லை, முதல்ல 3 கம்பார்ட்மெண்ட்டும் இருக்கலாம்ல, மொத்தமாக கூட இருக்கலாம். 3மே ஒரே பேட்டர்ல இருக்கு. எனக்கு என்னன்னா, ஆமாம், நீ சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம். இந்த வீட்டில் மெஸ்ஸியான இது இருக்குல்ல, நம்ம இதை வச்சு நம்ம இந்த வீடு தான் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கீழே இருக்கிறப்ப மேலே சவுண்ட் கேட்டுச்சு. நம்ம இங்கே வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், கீழே சவுண்ட் கேட்குது. அதான் அட் தி சேம் டைம் மேலேயும் சவுண்டு கேட்குது. ஆனால் நம்ம நிற்கிற இடத்துல நம்ம வீடியோ எடுக்கிற இடத்துல ஆக்டிவிட்டிஸ் தான் பயங்கரமாக நடக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை இந்த 3 வீடுமே அந்த பாப்பாவோட தான் இருக்கலாம். நீ சொல்கிற மாதிரி அவங்க அப்பா வந்துட்டு வீடு ரெண்டுக்கு விட்டுருக்கலாம். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வீடுகள் விட்டு போயிருக்கலாம். ஆமாம், நீ சொல்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வண்டிங்க வேற வெளில போயிட்டு வந்துட்டு இருக்கேன். சரிவா, சரி போய் பார்ப்போம். ரொம்ப பேசலாம். ஹலோ, என்னாச்சு? இந்த மழை பெஞ்சனால தான் இதெல்லாம் வந்திருக்கு, நல்லா தெரியுது. ஆனால் இந்த ஷேப்லாம் பாரு, ஏதோ சோறு மாதிரி தானே இருக்கு. இந்த வஞ்சர மீனை வறுத்து வச்ச மாதிரி இருக்குல்ல. நான் என்ன சொல்கிறேன், நீ என்னடா சொல்கிற? இப்பயும் நீ காமெடியை இது பண்ண மாட்டேங்கிற பற்றியா? ரணகலத்துலேயும் ஒரு புதுகலம் கேட்குது. ஏய், பென்டன்ரா, ஏலியன் டிவைஸில் உள்ள மாயம் சொல்லவா? மெஸ்ஸியா, நீங்கள் பென்டன் தானா? தெரிஞ்சிருந்தா ஏதாச்சும் பென்டன் ஸ்டிக்கரு பொம்மை எதுவும் வாங்கிட்டு வந்துருக்கலாம். ஆனிட்ரிக்ஸ் வாங்கிட்டு வந்திருப்போம். உங்களுக்கு பென்டன்னா ரொம்ப பிடிக்குமா?
நீங்கள் பென்டன் ஃபேனா? உங்களுக்கு பென்டன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எங்கள் முன்னாடி வாங்க. உங்களுக்காக நாங்கள் ஆம்னிட்ரிக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த எங்கே போய் மச்சான் கண்ணாடி கண்ணாடி ஜெட்டி ஷேப்பில் உடஞ்சிருக்கு. ஜெட்டி ஷேப். இது இந்த வீநெக் ஜெட்டி இருக்குல்ல? ஆமாம், அதை தான் சொல்கிறேன். வி ஜெட்டி மாதிரி இருக்கு. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குல்ல? ஆமாம் மச்சான், ரொம்ப பயங்கர அமைதியாக இருக்கு. ஆக்சுவலாக இந்த புயலுக்கு முன் அமைதின்னு சொல்லுவாங்கல்ல. ஏய் ஏன்டா நீ வேற அடி, அது மாதிரி தான்டா இருக்கு. ஒன்றும் சொல்கிறது மாதிரி இல்லை. மெஸ்ஸியா எங்கே இருக்கீங்க? மிஸ்ஸியான்னு சொல்லி கூப்பிடுண்ணா. அச்சயனு. ஹலோ அச்சயன். புரியல. அச்சயன் தானே? சரி, ஆமாம். பையனே முடிவு பண்ணியா? எனக்கு தெரிஞ்சு 2 பசங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே சரி, ஒருவேளை இருக்கலாம். தெரில என்னன்ட்டு. நான் ஏதோ ஃப்ளோவில் தான் சொன்னேன். எப்படி நீ சொல்ல கன்ஃபார்ம் பண்ணுற? ஏன் அச்சயன் வந்து மெஸ்ஸியாவோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது? நானும் ஃபஸ்ட்டு அதான் யோசித்தேன். இறந்து போனது மெஸ்ஸியா. எனக்கு தெரிஞ்சு மெஸ்ஸியா தான் இந்த ஃப்ளோவில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு தான் இந்த ஃப்ளோவில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மெஸ்ஸியாவோட ஃப்ரெண்டாக இருக்கலாமா அச்சயன்? இருக்கலாம். மெஸ்ஸியா மெஸ்ஸி. அச்சயன் யாருமா? உங்களோட ஃப்ரெண்டா? இது சவுண்ட் கேட்குதா? யாரு? யார் மச்சான்? எனக்கு தெரியல. டேய் என்னடா சவுண்டு இது? ஜன்னல்லேருந்து வந்திருக்குமோ? இப்போதான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. மிஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? பார்த்துக்கலாம் வா. அவ்வளோதான். மெஸ்ஸியா, உங்களுக்கு நான் இப்படி நடந்திருக்க கூடாது. அதை நினச்சி நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணோம். என்ன மச்சான்? மச்சான் என்ன அது? எதுக்காக இப்படி சவுண்ட் விடுறீங்க? எங்க இருக்கீங்க? மெஸ்ஸியா பாப்பா? பாப்பா எங்க முன்னாடி வரீங்களா? சவுண்டு கேட்குதா? சவுண்டு கேட்குதா உனக்கு? டொக்கு டொக்கு கேட்குது. கதையே இப்போ தாண்டா ஆரம்பிக்குது.